உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பிள்ளைங்க யாருமே சாப்பிடலையா? என்னால பட்னி கிடக்குதுங்க. நடக்கட்டுமா, வயிறு நல்லா காயட்டேன். உன்னை என்னென்ன கேள்வி கேட்கிறாளுவ? வர கோவத்துக்கு அப்படியே வரையணும் போல இருக்கு. அரைஞ்சிருப்பேன், ஆனா எல்லாரும் தோலுக்கு மேல வளர்ந்துட்டாளுன்னு மனசு கேட்கல. என்னால தானே அம்பிட்டோம். நான் வேணா போயிடுவாயா? அவளுக்கு தான் பைத்தியக்காரத்தனமா பேசினாலும்னா நீயும் ஏமா படியெல்லாம் தூக்கி உன் மேல போட்டுக்கிட்ட? நான் வரதுக்கு முன்னாடி பிள்ளைங்கெல்லாம் பாசமா சந்தோஷமா தானே இருந்தாங்க. நான் வந்ததுனால தானே இந்த பிரச்சனையே. அதுங்க கஷ்டப்படுறத என்னால கண் கொண்டு பார்க்க முடியலையா? அத்தை, என்ன பேச்சு இதெல்லாம்? அவளுங்களுக்கு உண்மை தெரியல. ஏதோ வெத்த கோவத்துல தையா தக்கான் குதிக்கிறாளுங்க. உண்மை தெரிஞ்சா உங்களை விட்டு கொடுப்பாங்களா? சொல்லுங்க பாப்போம். இப்ப உண்மைய சொல்லவும் முடியாதே பரணி. எல்லாம் கொஞ்ச நாள் தான் அத்தை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க போனதுக்கு அப்புறம் உண்மை தெரிய வந்துச்சுன்னு வைங்க, குற்ற உணர்ச்சியில 3 பேரும் செத்தே போயிடுவாங்க. சண்முகம், போடா, அவங்கள சமாதானப்படுத்து. இல்லன்னா அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ என்ன மாட்டி விடுதிய? நான் போய் எப்படி அவங்க இப்ப என்ன சொல்லுவேன்? உண்மையும் சொல்லக்கூடாது சொல்லிட்டிய. இப்ப என்னத்த சொல்லி அவளுங்கள இப்ப அவளுகளை எப்படி சமாதானப்படுத்தணும்னு தெரியலையே. ரத்னா, இல்ல வீரா, கனி, இல்லை சும்மா நடிக்காதீல. நீங்க 3 பேரும் உறங்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு பயங்கர பசிக்கலா. யாராச்சும் சேர்ந்து சாப்பாடு போடுங்க. இல்லை சத்தியமா சொல்லுதோம்லா, அண்ணனுக்கு பயங்கரமா பசிக்கலா. காலையில இருந்து வெயில்லயே பிரசிடென்ட் வேலை, கடை வேலை அம்பட்டியே முடிச்சுட்டு டயர்டா வந்திருக்கேன். ஆராச்சும் சோறு போடுவீங்கன்னு பார்த்தா இந்த வீட்டுல எனக்கு சோறு போடுறது கூட ஆள் கிடையாதா? அண்ணன் பசி தாங்க மாட்டேன்னு தெரியாதா உங்களுக்கு? சரி, சாப்பிடாமலே நான் போய் படுக்க. அண்ணே, நீ உட்காருண்ணே, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இல்லை இங்கிட்ட வா. நான் சாப்பிடாம நீ சாப்பிடுவா? அது எப்படிண்ணே? உறவு, நீங்களாம் சாப்பிடாம நான் மட்டும் எப்படி சாப்பிடுவேன்? நீங்களாம் முதல்ல சாப்பிடுங்க, உறவு நான் சாப்பிடுதேன். இல்லண்டா நீ எக்கேடு கட்டு வேணா போ அப்படின்னு நினைச்சீங்கன்னா படுங்க. நானும் போய் பசியிலே படுக்க. அண்ணா, சும்மா ஓவரா சீன் போடாதண்ண. ஒழுங்கு மரியாதையா வந்து சாப்பிடு சொல்லிட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய், என்னாச்சுடா? இன்னும் இவங்க யாரும் ரெடி ஆகலையா? என் அப்பா பண்ணி வச்சிருக்க குழப்பம் இருக்க எனக்கு கொதக்கணுங்களா? வரல, தங்கச்சிக்கெல்லாம் ஆர்வம் வேண்டாம். நீ, நானு, அப்பா, அம்மா 4 பேர் போறோம். வேலையை முடிக்கும் கையோட திரும்பி வந்து விடுதான். சரியா? நாம ஒரு பிளான் போடுறோம், ஆனா மாமா என்ன யோசிச்சு வச்சிருக்காருன்னு தெரியலையே. வர வர மாமாவை பாக்குறதுக்கு எனக்கு டைம் பாம்ப பாக்குற மாதிரியே இருக்குடா. எசிக்கினேன். இப்ப இவன் என்ன குண்டு வைக்க போறான்னு தெரியலையே. டேய், எல்லாத்தையும் சந்தேகப்பட்டா எப்படிடா? முதல்ல எடுத்து பேசு. கிளம்பிட்டாங்களா இல்லையான்னு கேளு. ஸ்பீக்கர்ல போடுறேன், நீ ஏன் கேளு. இல்ல எசக்கி, என்ன நீ கிளம்பிட்டியா? நாங்க ரெடிண்ணே. சரி. அண்ணா, என் கூட அவங்களும் வராக. எவரு? அவருண்ணே, உன் தங்கச்சி புருஷன் இன்ஸ்பெக்டர். அவரும் வரேன்னு சொல்லிட்டாரு. இல்ல இப்ப அவன் எதுக்கு வரா? அண்ணா போதுண்ண, அவர் மேல கோவப்பட்டதெல்லாம் போதும். அவரு முன்ன மாதிரிலாம் இல்லண்ண, இப்ப மாறிட்டாரு தெரியுமா? அவனை பத்தி தெரியாம பேசால, இது ரொம்ப முக்கியம். இலே என்னல சொல்லுத? அண்ணா உண்மையிலேயே ரொம்ப மாறிட்டாரு.
அத்தைய நீ கத்தியால குத்துனல, அந்த சம்பவத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்காரு. இந்த ஆறுன அவரும் வராரு, நீ அவர்கிட்ட நல்லபடியா பேசணும்னு. ஆ வரேன் அண்ணா, அவகதான் கூப்பிடுதாவோ. நான் போறேன், கோயில்ல நேர்ல வந்து உன்கிட்ட பேசுதேன். வச்சிடவா? கேட்டி எசக்கி வாரேன். இலே நான் சொல்ல இவ்வளோ ஏதாச்சும் இழுத்து விடுவான்ட்டு பார். இப்போ உன் அண்ணன் எதுக்குல வராம? இப்போ அவனை எப்படி சமாளிக்க? உன் தங்கச்சிக்கு சொன்ன கதைய அவனுக்கும் சொல்லி சமாளிச்சிடலாம், விடு. ஆளுக்கு ஒரு குண்டு வச்சா எப்படில சமாளிக்க? இப்போ என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஆண்டவா, மாமா என்னத்த புடவை எது கட்ட? இதா? ஓகே. ஐயோ எனக்கு என் அப்பா மேல நம்பிக்கை இல்லைல்ல. கண்டிப்பா இந்த மனுஷன் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இழுத்து விட போறாரு. ஏதோ தப்பா நடக்க போகுதுன்ட்டு என் மனசு சொல்லுது. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், பயப்படாத. கேட்டி அத்தை, கேட்டி அந்த சேலை நல்லா தானே இருந்துச்சு. இப்ப எதுக்கு சேலைய மாத்துன? அவருக்கு இந்த கலர் தான் பிடிக்கும்னு நீ சொல்லி இருக்கல்ல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மாடி, என்னம்மா திடீர்னு இப்படி சொல்லிட்ட? இந்த ராம் இருக்கிற வரைக்கும் இந்த ராம பத்தி நீ கவலையே பட வேணாம். இப்ப சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? பாருங்க மாமா, கதிர் மாமா தான் பொறுப்பா வேலை பாக்குறாராமா. நாங்கெல்லாம் எந்த வேலையுமே செய்யலையா. இவளுக்கு வர வர ஒவ்வொரு புருஷன் பாசம் கூடி போச்சு. அதுக்கு என்ன இப்போ? உனக்கு என்ன பிரச்சனை? காவியா கதிர் மேல பாசமா இருக்கிறதுனாலதான் கதிர் இங்க இருக்கான். உன்ன மாதிரியா? கௌதம் உன்னை எவ்வளவு வெறுத்து போயிருந்தா இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட வராம சென்னையில போய் உட்கார்ந்துருப்பான். அட்லீஸ்ட் உன் அக்காவை பார்த்தாவது கத்துக்கோ. இந்திரா, இங்க பாரு, எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத. அவங்க அப்படிதான், விடு. ராகினி, போது ராகினி, என்னால தாங்க முடியலைங்க. அம்மாடி காவியா, என்னம்மா ப்ராப்ளம்? வீட்ல இன்னும் ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணல, அதானே? ஆமா மாமா, பாவம் என் வீட்டுக்காரர் மட்டும் எல்லா வேலையும் தனியா செஞ்சுட்டு இருக்காரு பாருங்க. சரி, இப்ப நானே எல்லாருக்கும் வேலையை பிரிச்சு கொடுக்கறேன், சரியா? மடிந்திரா, மடிந்திரா, உன்னதமா கூப்பிட்டேன். மாமா சொல்லுங்க மாமா. ஒரு நிமிஷமா. டே வெற்றி, அப்பா வாடா. ஓ, ஹேமாவையும் கூட்டிட்டு வந்துட்டியா? சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷனை பத்தின டீடைல்ஸை நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அவங்க உங்களுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை நான் ஒதுக்குறேன். அவங்க உங்களுக்கு கொடுத்த வேலையை சரியா பண்ணணும், சரியா? சரி மாமா, சொல்லுங்க. என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது மாமா. என்னோட உடம்பு ஒத்துக்காது. மடி, நீ எதுக்காகம்மா வேலை செய்யற? நாங்க தான் வீட்டில் இத்தனை பேர் இருக்கோம்ல. நீ என்ன பண்றனா, சந்தோஷமா முகத்தை சிரிச்சமேனிக்கு வச்சுக்கோ. அது போதும் எங்களுக்கு. அது உன்னால முடியும்ல. என்னம்மா இப்படி யோசிக்கிறவ? சரிங்க மாமா. டே வெற்றி, அப்பா, இப்ப செந்திலும் இல்ல, கௌதமும் இல்ல, கதிரும் காவியாவும் குழந்தை கூட போட்டோ எடுக்க நிக்கணும். அதனால நீ தான் பொறுப்பா எல்லாத்தையும் முன்னாடி இருந்து பாத்துக்கணும், சரியா? சரிப்பா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன்ப்பா. இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கணுமா? நான் பாத்துக்கிறேன். அது வேற ஒண்ணும் இல்லடா, இந்த அக்கம் பக்கத்துல எல்லாம் சொல்லியிருக்கோம்ல, இப்படி வர்றவங்கள வாங்க உக்காருங்கன்னு வரவேற்கணும்.
அவங்க முடிச்சு கிளம்பும்போது அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா இதெல்லாம் பார்த்துக்கணும்டா. அம்மாடி ஹேமா, இதுக்கு அவங்க கூட ஹெல்ப் பண்றதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, செய்றேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏன் மேடம், நீங்க ஆர்டர் பண்றப்ப பார்க்கலையா? டேய் இருடா, கஸ்டமர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். மேடம் மேடம் மேடம், கையில கேஷா கொடுங்க மேடம், அக்கவுண்ட்ல அனுப்பாதீங்க. நான் ஆல்ரெடி போட்டாச்சு. ஐயோ, ஏங்க நீங்க முதல்லயே சொல்லணும். போன்லயே பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? ஐயோ ச்சே. மேடம் மேடம் மேடம், என்ன என்ன மேடம் நிறைய காசு வச்சிருக்கீங்க போல, இவ்வளவு டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. 250 ரூபாய்க்கு 2500 ரூபா அமைச்சிருக்கீங்க. சரி சரி, எனக்கு திருப்பி அனுப்பிடுங்க. திருப்பி அனுப்புறதா? மேடம் அப்படிலாம் அனுப்ப முடியாது. நீங்க அனுப்புறது கம்பெனி அக்கௌண்ட் நம்பருக்கு. நான் போய் கம்பெனில லெட்டர் எழுதி கொடுத்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண முடியும். சும்மா ஏதாவது பேசாதீங்க மேடம். 2000 ரூபாய்க்கு 2000 ப்ராசஸா? உங்களுக்கு உங்க காசு திரும்ப வேணும்ல, அப்ப நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. 250 ரூபாய்க்கு பதிலா 2500 ரூபாய் அனுப்பிட்டேன். பேலன்ஸ் 2250 உடனே அனுப்புங்க. டேய் ஒரு நிமிஷம்ரா. ஹலோ, நானா உங்களை அனுப்ப சொன்னேன்? கையில தானே காசு கொடுக்க சொன்னேன். நீங்க அனுப்பிட்டு இப்ப பிரச்சனை சொல்லி என்கிட்ட கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? பொறுமையா இருங்க மேடம், கம்பெனில பேசி நான் உங்களுக்கு வாங்கி தரேன். உங்க அர்ஜென்ட்டுக்குலாம் பணம் வராது, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. என்னங்க விளையாடுறீங்களா? சும்மா இல்லங்க, 2500 ரூபாய் அனுப்பியிருக்கேன். எனக்கு உடனே பேலன்ஸ் அமௌண்ட் வேணும். இல்லனா என்ன சீட்டிங் பண்ணதா சொல்லி உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணி வேலையை விட்டு தூக்கிடுவேன். வேலையை விட்டு தூக்குவீங்களா? நீங்க பண்ண தப்புக்கு என்ன எங்க வேலையை விட்டு தூக்குவாங்க? மேடம் உங்க மிரட்டலுக்குலாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது. உங்க மேல தப்பு வச்சுக்கிட்டு ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? ஓ அப்படியா? இப்ப என் பணத்தை மட்டும் கொடுக்கலனா கண்டிப்பா உன் வேலை காலி. இப்பவே ஃபோன் பண்ணி உன் கம்பெனில பேச போறேன். உங்களால என்ன எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. உங்க காசு வரப்பதான் வரும். ச்சே, நீ இவ்ளோ பெரிய ஃப்ராடா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. என்னது ஃப்ராடா? ஏங்க வார்த்தையை ஒழுங்கா பேசுங்க. நான் எவ்வளவு மரியாதை குத்து பேசிட்டு இருக்கேன், நீங்க ஓவரா பேசுறீங்க. என்னடா என்ன 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 ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? என்ன நீங்க பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏய் இருங்க சுபா, ஏன் இவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? சார் அதை நானே சொல்றேன் சார். 250 ரூபா பில்லுக்கு 2500 ரூபா அக்கௌண்ட்ல அனுப்பிச்சிட்டாங்க. நான் இவ்வளவு தடவை சொல்லிட்டேன் கம்பெனில பேசி காசு வாங்கி தரேன், பொறுமையா இருங்கன்னு. இப்பவே காசு வேணும்னு சொன்னா நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்களே கேளுங்க சார். டேய், உன் அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை கொடுத்துட்டு நீ போய் கம்பெனில காசு வாங்கிக்கோ. மேடம் என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல மேடம். சார் இவங்க பண்ண தப்புக்கு நான் கொடுக்க முடியாது சார். ஏய் என்ன? ஏய் சுபா சுபா, லிசன், கொஞ்சம் அமைதியா இரு. நீ பேமெண்ட் போடும்போது பார்த்து போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு பாவம் அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டா அவர் என்ன பண்ணுவாரு? நல்லா கேளுங்க சார். இங்க பாருங்க, கஸ்டமர் கிட்ட இப்படிதான் கத்தணும்னு உங்க கம்பெனில சொல்லி கொடுத்துருக்காங்களா? தப்பு அவ மேல இருந்தா கூட நீங்க தான் பொறுமையா பேசி இருக்கணும். அதை விட்டுட்டு அவளுக்கு ஈக்குவலா நீங்களும் கத்திக்கிட்டு இருக்கீங்க. சார் நான் எந்த தப்புமே பண்ணல சார். வந்ததுல இருந்து அவ்வளவு பொறுமையா எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் சார். கம்பெனில பேசுற மேடம் பொறுமையா இருங்க, உங்க அமௌண்ட்டை நான் வாங்கி தரேன்னு எதையுமே புரிஞ்சுக்காம அஞ்சலி பாப்பா மாதிரி சும்மா கத்திக்கிட்டே இருக்காங்க சார். பாத்தியா பாத்தியா பாத்தியா, இவனுக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏன் மேடம் நீங்க ஆர்டர் பண்றப்ப பார்க்கலையா? டேய் இருடா, கஸ்டமர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். மேடம் மேடம் மேடம், கையில கேஷா கொடுங்க மேடம், அக்கவுண்ட்ல அனுப்பாதீங்க. நான் ஆல்ரெடி போட்டாச்சு. ஐயோ, ஏங்க நீங்க முதல்லயே சொல்லணும். போன்லயே பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? ஐயோ ச்சே. மேடம் மேடம் மேடம், என்ன என்ன மேடம் நிறைய காசு வச்சிருக்கீங்க போல, இவ்வளவு டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. 250 ரூபாய்க்கு 2500 ரூபா அமைச்சிருக்கீங்க. சரி சரி, எனக்கு திருப்பி அனுப்பிடுங்க. திருப்பி அனுப்புறதா? மேடம் அப்படிலாம் அனுப்ப முடியாது. நீங்க அனுப்புறது கம்பெனி அக்கௌண்ட் நம்பருக்கு. நான் போய் கம்பெனில லெட்டர் எழுதி கொடுத்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண முடியும். சும்மா ஏதாவது பேசாதீங்க மேடம். 2000 ரூபாய்க்கு 2000 ப்ராசஸா? உங்களுக்கு உங்க காசு திரும்ப வேணும்ல, அப்ப நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. 250 ரூபாய்க்கு பதிலா 2500 ரூபாய் அனுப்பிட்டேன். பேலன்ஸ் 2250 உடனே அனுப்புங்க. டேய் ஒரு நிமிஷம்ரா. ஹலோ, நானா உங்களை அனுப்ப சொன்னேன்? கையில தானே காசு கொடுக்க சொன்னேன். நீங்க அனுப்பிட்டு இப்ப பிரச்சனை சொல்லி என்கிட்ட கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? பொறுமையா இருங்க மேடம், கம்பெனில பேசி நான் உங்களுக்கு வாங்கி தரேன். உங்க அர்ஜென்ட்டுக்குலாம் பணம் வராது, சொன்னா புரிஞ்சுக்கோங்க.
என்னங்க விளையாடுறீங்களா? சும்மா இல்லைங்க, 2500 ரூபாய் அனுப்பியிருக்கேன். எனக்கு உடனே பேலன்ஸ் அமௌண்ட் வேணும். இல்லனா என்ன சீட்டிங் பண்ணதா சொல்லி உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணி வேலையை விட்டு தூக்கிடுவேன். வேலையை விட்டு தூக்குவீங்களா? நீங்க பண்ண தப்புக்கு என்ன எங்க வேலை விட்டு தூக்குவாங்க? மேடம், உங்க மிரட்டலுக்குலாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது. உங்க மேல தப்பு வச்சுக்கிட்டு ஏன் மேல பழைய தூக்கி போடுறீங்க? ஓ அப்படியா? இப்ப என் பணத்தை மட்டும் கொடுக்கலனா கண்டிப்பா உன் வேலை காலி. இப்பவே ஃபோன் பண்ணி உன் கம்பெனில பேச போறேன். உங்களால என்ன எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. உங்க காசு வரப்பதான் வரும். ச்சே, நீ இவ்ளோ பெரிய ஃப்ராடா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. என்னது ஃப்ராடா? ஏங்க, வார்த்தையை ஒழுங்கா பேசுங்க. நான் எவ்வளவு மரியாதை குத்து பேசிட்டு இருக்கேன். நீங்க ஓவரா பேசுறீங்க. என்னடா? என்ன 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 ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? என்ன நீங்க பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏய் இருங்க சுபா, ஏன் இவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? சார், அதை நானே சொல்றேன் சார். 250 ரூபா பில்லுக்கு 2500 ரூபா அக்கௌண்ட்ல அனுப்பிச்சிட்டாங்க. நான் இவ்வளவு தடவை சொல்லிட்டேன், கம்பெனில பேசி காசு வாங்கி தரேன், பொறுமையா இருங்கன்னு. இப்பவே காசு வேணும்னு சொன்னா நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்களே கேளுங்க சார். டேய், உன் அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை கொடுத்துட்டு நீ போய் கம்பெனில காசு வாங்கிக்கோ. மேடம், என் கிட்ட அவ்வளவு காசு இல்ல மேடம். சார், இவங்க பண்ண தப்புக்கு நான் கொடுக்க முடியாது சார். ஏய் என்ன? ஏய் சுபா சுபா, லிசன், கொஞ்சம் அமைதியா இரு. நீ பேமெண்ட் போடும்போது பார்த்து போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு பாவம் அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டா அவர் என்ன பண்ணுவாரு? நல்லா கேளுங்க சார். இங்க பாருங்க, கஸ்டமர் கிட்ட இப்படிதான் கத்தணும்னு உங்க கம்பெனில சொல்லி கொடுத்துருக்காங்களா? தப்பு அவ மேல இருந்தா கூட நீங்க தான் பொறுமையா பேசி இருக்கணும். அதை விட்டுட்டு அவளுக்கு ஈக்குவலா நீங்களும் கத்திக்கிட்டு இருக்கீங்க. சார், நான் எந்த தப்புமே பண்ணல சார். வந்ததுல இருந்து அவ்வளவு பொறுமையா எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் சார். கம்பெனில பேசுற மேடம், பொறுமையா இருங்க, உங்க அமௌண்ட்டை நான் வாங்கி தரேன்னு எதையுமே புரிஞ்சுக்காம அஞ்சலி பாப்பா மாதிரி சும்மா கத்திக்கிட்டே இருக்காங்க சார். பாத்தியா பாத்தியா பாத்தியா, இவனுக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தீபா, என்ன நீ மட்டும் தனியா வெளியே நின்னுட்டு இருக்க? கார்த்தி எங்க? அவரு அத்தையை பார்க்கறதுக்காக உள்ள போயிருக்காரு. ஏ, நீ போகலையா? நீயும் போக வேண்டியதானே? இல்லக்கா, நான் தான் அவரை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். டாக்டர் தான் அத்தைய சும்மா போய் பார்த்துட்டு வராதீங்க, அவங்க கிட்ட ஏதாச்சும் பேசுங்க, பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி பேசினா சீக்கிரம் குணமாயிடும்னு சொன்னாங்க. அதனால்தான் அவரை போய் பார்த்து பேசிட்டு வாங்கன்னு சொன்னேன். நீ செஞ்சது சரிதான் தீபா. நம்ம எல்லாரையும் விட கார்த்தி போனா அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும். என்ன மேடம், உங்க அத்தையை பார்க்க வந்தீங்களா? ஆமா சிஸ்டர். நீங்க நேத்து போன்ல சொன்ன மாதிரியே உங்க ஹஸ்பண்ட் கார்த்திக்கு போன் பண்ணி உங்க அம்மா கண் முழிச்சிட்டாங்க, உங்களை பார்க்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே மேடம்? என்ன சிஸ்டர் சொல்றீங்க? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணனா? இல்லையே. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? நீங்க தானே மேடம் நேத்து போன் பண்ணி என் ஹஸ்பண்ட் கார்த்திக் எப்பவும் அவர் அம்மாவை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு சாப்பிடாம தூங்காம இருக்காருன்னு நீங்க சொன்னீங்க. யாருக்கிட்டையும் சரியா பேச மாட்டேங்கிறாருன்னு சொன்னீங்க. எப்பவும் ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்காரு. நீங்க அவருக்கு போன் பண்ணி உங்க அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்க, உடனே உங்களை பார்க்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி நம்பிக்கையூட்டுற மாதிரி ஏதாவது சொல்லுங்க, அதனால அவரோட கவலையெல்லாம் மறந்து போயிடும் நீங்க சொன்னீங்கல்ல, மறந்துட்டீங்களா? சிஸ்டர், இப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. நீங்க ஏதோ புதுசு புதுசா சொல்றீங்களே. மேடம், நேத்து நீங்க என்ன பேச சொல்லிட்டு இப்ப எதுவுமே சொல்லாத மாதிரி பேசுறீங்க. நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன தீபா, நேத்து நீ ஃபோன் பண்ணி நர்ஸ் கிட்ட ஏதாவது பேசுனியா? ஐயோ அண்ணி, நான் அந்த நர்ஸுக்கு ஃபோன் பண்ணவும் இல்லை, எதுவும் பேசவும் இல்லை. நான் பேசினேன்னு ஏன் சொன்னாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அண்ணி. நடக்காத ஒண்ணு நடந்ததா சொல்ல அந்த நர்ஸுக்கு எந்த அவசியமும் இல்லையே. அப்போ யாரோ ஒருத்தங்க உன் பேரை மிஸ்யூஸ் பண்ணிருக்கணும். இல்லனா அந்த நர்ஸ் இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ல மாட்டாங்களே. இதை யாரு செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. யாருன்னு சொல்லுங்க அண்ணி. நேத்து நைட்டு நீ உன் வீட்டுக்காரரோட சேர்ந்து டின்னர் சாப்பிட போறத யாரோ தெரிஞ்சுக்கிட்டு அதை நடக்க விடாம செய்யதான் ஹாஸ்பிட்டலுக்கு உன் பேர்ல போன் பண்ணி அபிராமி அம்மா முழிச்சிட்டாங்கன்னு கார்த்திக் தம்பி கிட்ட சொல்லிருக்காங்க. அந்த நர்ஸும் அப்படி சொன்னதாலதான் கார்த்திக் தம்பி டின்னர் சாப்பிட வீட்டுக்கு வராம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. இதுதான் நடந்திருக்கும். ஆமா தீபா,
மைத்திலி சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கணும். அதனாலதான் கார்த்தியும் லேட்டா வீட்டுக்கு வந்திருக்கணும். அந்த நர்ஸ் தான் ஏதோ உளறிட்டு போறாங்கன்னா நீங்களும் எதேதோ சொல்லிட்டு இருக்கீங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அத்தை, உங்க உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனா இன்னும் நீங்க கண்முழிச்சு பேசாம இருக்கீங்க. அதுதான் இன்னும் ரொம்ப வலியா இருக்கு. நீங்க சீக்கிரம் கண்முழிச்சு எந்திரிக்கணும் அத்தை. வாய் நிறைய தீபா தீபான்னு கூப்பிடணும். நான் கையில அடிபட்டு முடியாம இருந்தப்போ பெத்த தாய் மாதிரி சோறு ஊட்டி விட்டீங்க. மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து என்ன கவனமா பாத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு குண்டடிப்பட்டதெல்லாம் ரொம்ப அநியாயம் அத்தை. அத்தை, நீங்க சீக்கிரம் குணமாகி எந்திரிச்சு வர வரைக்கும் என் கழுத்துல மாங்கல்யம் இருக்காதுன்னு அதை கழட்டி உங்க காலடியில வச்ச. நீங்க நல்லபடியா எந்திரிச்சு வந்து உங்க கையால அவருக்கு தாலி எடுத்து கொடுத்து அதை நான் கட்டிக்கணும். நீங்க நல்லபடியா குணமாகி வந்துருவீங்க அத்தை. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. முருகா, உன்னத்தான் முருகா. என்னப்பா, உயிர் பழிச்சவன் அம்மா இன்னும் கண்ணு முழிக்கலையே. அவங்க எப்ப நம்ம வீட்டுல வந்து பழைய மாதிரி சிரிப்போடையும் ஆரோக்கியத்தோடவும் நடமாடுவாங்கன்னு கவலையா இருக்கியா? உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? உன் அம்மா கண்ணு விழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நீ சாமி கும்பிட்றேன்னு சொன்னியே, ஞாபகம் இருக்கா? இந்த சாமியை நான் இப்ப கும்பிட மாட்டேன். என் அம்மா நல்லபடியா குணமாயி வீட்டுக்கு வரணும். காணாம போன என் ஒய்ஃப் எனக்கு கிடைக்கணும். அதுக்கப்புறம் குடும்பத்தோட கோயிலுக்கு வந்து இந்த சாமி கிட்ட நன்றியை சொல்லிக்கிறேன். என்ன யோசிக்கிற? நீ அப்படிதானே சொன்ன, அம்மாவுக்கு நினைவு திரும்பிட்டா சாமி கும்பிட்றேன்னு. அப்ப நீ சொன்னது உனக்கு ஞாபகம் வந்திருக்கணுமே. நீ உங்க அம்மாவுக்கு புள்ள, ஆனா நம்ம எல்லாரும் அந்த கடவுளோட குழந்தைங்க. எந்த தாயும் தான் குழந்தை கஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டா. அப்படிதான் கடவுளும். காரண காரியம் இல்லாம எதையும் அந்த கடவுள் நடத்த மாட்டாரு. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. யாருக்கு எப்ப என்ன கொடுக்கணும்னு அந்த கடவுளுக்கு நல்லா தெரியும். இப்போ நான் என்ன செய்யணும்? வேண்டுதல் வை. மனசார வேண்டிக்கிட்டு கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வை. உங்க அம்மா கண்ணு முழிப்பாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வணக்கம் தாத்தா, என்ன ஆசீர்வாதம் பண்ணி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த வார்த்தையை கேட்கிற. ஆசீர்வாதம் கேட்கிற. எந்த குறையும் இல்லாம நல்லா இரு. வேற ஒண்ணும் இல்லம்மா, அந்த வீட்டுல நீ சந்தோஷமா இருக்கியான்னு தெரிஞ்சுக்கத்தான் போன் பண்ண. நான் இங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். சரிம்மா, இதுக்கு பதில் சொல்லு. உன் பக்கத்துல நீலம் இல்லையே? அது இல்ல, இங்க இல்ல. அப்போ நீ உண்மையத்தான் பேசுற. இத பாரு, நீலம் உனக்கு வேணா மாமியாரா இருக்கலாம், ஆனா எனக்கு அவ பொண்ணு. அவ அவளோட மாமியார் புத்திய உன்கிட்ட காட்டினான்னு வைய, நீ நேரடியா எனக்கு ஒரு கால் பண்ணு. நான் வீரேந்தர் கிட்ட உன்னோட போன் நம்பரை வாங்கிட்டேன். நீயும் நம்பர் சேவ் பண்ணிக்க. நாம டைரக்டா பேசிக்கலாம். நடுவுல யாரும் வேண்டாம். சரிங்க தாத்தா. அது சரி, நீலம் உனக்கு தொல்லை எதுவும் கொடுக்கலையே? இல்ல தாத்தா, அதெல்லாம் எதுவும் இல்ல. அவங்க ரொம்ப நல்லவங்க. என் அம்மா மாதிரி இருக்காங்க. அப்படி நடந்துகிட்டா அது அவளுக்கு தான் நல்லது. ஏன்னா அந்த வீட்டுல எல்லாருமே அவளை பார்த்தாலே பயப்படுவாங்க. ஆனா அந்த நீலம் என்ன பார்த்தா பயப்படுவா. நீயே யோசிச்சு பாரு. உன் கூடவே மிகப்பெரிய சக்தியான தாத்தா நான் இருக்கேன். அதனால அந்த வீட்டுல நீ யாருக்கும் பயப்படாத. என்ன புரியுதா? சரி.
தேங்க்யூ. உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் கேட்கணும். சிலைய கரைச்சிட்டீங்களா? தாத்தா ஆயிடுச்சு. அப்போ நீ ஒரு வேலை பண்ணு. அந்த கரைஞ்ச மண்ணுல நீ ஒரு துளசி செடிய நட்டு வை. ஏன்னா நீலமோட அம்மாவும் அதைத்தான் பண்ணுவா. நான் இத பத்தி நீலம் கிட்ட சொல்லல, அதனால அவளும் பண்ணல. உன்னை பார்த்ததும் என் மனசுக்கு ஒண்ணு பட்டுச்சு. உன் பாட்டியோட பழக்கத்தை உன்கிட்ட விட்டுடலான்னு. அதனால இந்த வேலைய நீ பாத்துக்க. என்ன செய்வல? என்ன தாத்தா, நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. இந்த வேலையை நீங்க என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. நான் கண்டிப்பா பாத்துக்கிறேன். உன்னை பார்த்ததும் நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். என் கண்ணு பொய் சொல்லாது. நீ சந்தோஷமா இரு. எந்த குறையும் உனக்கு வராது. நான் பேசிட்டேன். அப்பா என்ன சொன்னாரு? தாத்தா என்ன சொல்றாருன்னா, பிள்ளையார கரைச்ச மண்ணுல ஒரு துளசி செடியை நட சொல்றாரு. இத அம்மா தானே செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமா விநாயகரை கரைச்ச பிறகு அந்த மண்ணுல துளசி செடியை நட்டு வைப்பாங்க. ஆனா அப்பா இத்தனை வருஷத்துல நம்மள அப்படி செய்ய சொல்லலையே. அம்மாவோட பொறுப்பை என் அப்பா உனக்கு கொடுத்திருக்காரு. அவரும் இதேதான் சொன்னாரு. டேட்க்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. யாரையும் அவருக்கு அவ்வளவு சீக்கிரம் பிடிக்காது. அது உண்மைதான். ஆனா அவருக்கு என்னையும் ரொம்ப பிடிக்கும். ஹலோ, அதனால தான் அவர் பொண்ணு உங்களுக்கு கட்டி கொடுத்தாரு, சரிதானே? அவருக்கு ரொம்ப பிடிச்ச பொருளை என் கையில கொடுத்தாரு. தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் பெஸ்ட் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட்ஸ் மேடம். உங்க வைஃப் கொஞ்சம் கூட ஜோக்கே இல்ல. ஜோக்கா? ஃபனி. அதான் சேம் டு சேம். சிரிச்சும் பார்க்கல, சிரிக்க வச்சும் பார்க்கல. ஆனா நான் இருக்கனே, நான் நல்லா சிரிப்பேன், மத்தவங்கள சிரிக்கவும் வைப்பேன். சேம் டு சேம். கரெக்ட். வீர், ஒரு நிமிஷமா நீ வாப்பா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அம்மா கூப்பிடுறாங்க, வந்துடுறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வெண்ணிலா, இவர் வேற யாரும் இல்ல, நம்ம லாயர் மோகன் சாரோட ஜூனியர் ரஞ்சித். அப்போ நைட் போன்ல பேசுனது நீயா? அப்போ நைட் போன்ல பேசுனது நீதானா? இது வேறயா? போதும் போதும், நிறுத்துங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னு தெரியாம சண்டை போட்டுக்கிட்டதெல்லாம் போதும். இப்பதான் தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் எதுக்காக சண்டை போடுறீங்க? என்னால முடியல சிஸ்டர். ரஞ்சித் சார், இவங்க தான் வெண்ணிலா, இங்க ஆபீஸ் அக்கவுண்டன்ட். அது மட்டும் இல்லாம எங்களோட வெல்விஷர். குழந்தை பேர்ல சொத்து எழுதுற விஷயத்துல உங்க கூட டிராவல் பண்ண போறவங்க இவங்க தான். வெண்ணிலாவோட பூர்வீகம் பிட் பாக்கெட். பாஸ்ட் எல்லாத்தையும் மறந்துட்டு ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா, கை கொடுங்க. கை கொடுங்க. என்ன சிஸ்டர், என்ன நடக்குது இங்க? சொத்து விஷயத்தை பத்தி பேச வந்தாங்களா, இல்ல இவங்க சொந்த விஷயத்துக்கு பஞ்சாயத்து பண்ண வந்தாங்களா? புரியலையே. நம்ம பஞ்சாயத்து அப்புறமா வச்சுக்கலாம். முதல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்க. கம் ஆன் வெண்ணிலா, கை கொடுங்க. சரி, உட்காருங்க. ஓகே சார். ஓகே, இப்ப விஷயத்துக்கு வருவோம். ஓகே சார். இந்த ஃபைல்ல யார் யார் பேர்ல என்னென்ன சொத்தெல்லாம் இருக்குன்ற விவரம் இருக்கு. ஓகே, பாருங்க. ஓகே சார். இந்த லாயர் நமக்கு ஃபேவரா தான் செய்வான். சிஸ்டர், பாத்தீங்களா, நம்ம ரெண்டு பேரையும் தெரியாத மாதிரியே நடிக்கிறான். குட் லாயர். ஓகே சார். சொத்து டீடைல்லாம் பக்காவா இருக்கு. இதுல இருக்கிற அத்தனை சொத்தையும் குழந்தை பேருக்கு மாத்தணும் இல்லையா? யா. அதுக்காக தானே உங்களை வர சொன்னது. ஐ நோ.
இந்த சொத்தெல்லாம் தத்தெடுத்த குழந்தை பேர்ல எழுதுறதுக்கு வேற யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்கா? சார், இது இங்க அத்தை எடுத்த முடிவு. இதுல வேற யாரும் எந்த அப்ஜெக்ஷனும் சொல்ல முடியாத. ரெஜிஸ்டர் பண்ணும்போது சட்ட சிக்கல் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் கேட்டேன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிட்டீங்களா? அதுல ஏதாவது சட்ட சிக்கல் வர மாதிரி இருக்கா? சிஸ்டர், வக்கீல் இப்ப குண்டா தூக்கி போட போறாரு. சூர்யாவும் மாறியும் ஷாக்காக போறாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன கவனிக்கிறதுக்கு யார் இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சக்தி, நீ போய் வெற்றி தம்பி என்ன சாப்பிடுறாருன்னு கேளு. நான் போக மாட்டேன். நீ வேணும்னா போய் கேளு. நான் மத்த டேபிள் எல்லாம் கவனிக்கிறேம்மா, நீ போய் தம்பிய கவனி. பாத்து. அம்மா அம்மா. ஏ சக்தி, போ. சாப்பாடு சூப்பரா இருக்கும்டா. ஆத்தாடி ஆத்தா, நீங்க ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே. நான் டேபிள சொன்னேன் பாரு, என்ன ஆட்டம் ஆடுதுன்னு. என்ன வேணும் உனக்கு? கிச்சு வேணும். என்ன? கிச்சடி. கிச்சடி வேணும்னு கேட்டேன். கிச்சடி எல்லாம் இங்க கிடைக்காது, அடி தான் கிடைக்கும். அப்படின்னா 2 பிளேட் அடி கொண்டு வா போ. கூடவே கொஞ்சம் கெட்டி சட்னி சாம்பார்லாம் கொண்டு வா. என்ன கிண்டல் பண்றியா? ஒழுங்கு மரியாதையா என்ன வேணும்னு சொல்லு, இல்லனா நான் வேற டேபிள பாப்பேன். சரி சரி, கோச்சுக்காத. எனக்கு 2 இட்லியும் கொஞ்சம் சாம்பார் கொண்டு வா. தம்பி, ஏதாவது வேணும்னா கேளுங்க. சரி. சாம்பாரு உன்ன மாதிரி நல்ல கலரா இருக்கு சக்தி. அண்ணா அண்ணிய பயங்கரமா கரெக்ட் பண்றாங்க. இன்னும் ஊத்து. சரியா சொன்னடா. நீ போய் தம்பிய கவனி. அங்க பாருங்கடா. இவன் எதுக்கு இங்க வரான்? சக்தி வர சொல்லியிருப்பாளோ? சக்தி கிட்ட ரெகுலரா டச்ல இருக்கணும், அப்பதான் அவளை நான் அடைய முடியும். சரத், ஹே சரத். ஹாய். எப்போ வந்த நீ? உள்ள வா. ஹாய் சக்தி. நான் இவளோட புருஷன்டா. இவளுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் தான் இவளோட புருஷன், இவ தான் என்னோட பொண்டாட்டி. என்ன புரியுதா? இரு, அம்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அம்மா. அம்மா இங்க வா. அக்கா இத வர, நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க. என்னம்மா? அம்மா, இவன் யாருன்னு தெரியுதா? யமுனக்கா, இவனை பாரு. யாருன்னு சொல்ல பார்க்கலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எங்க அவங்க? உள்ள இருந்தவங்க எங்க? எங்க போனாங்க? கேக்குறல பதில் சொல்லு. வெற்றி அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டான் சார். நீ அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்றாங்கறல்ல. என்ன தவிர வேற யாருக்கு அந்த தைரியம் இருக்கு? என்ன தவிர வேற யாருக்கு அந்த தைரியம் இருக்கு?
என்ன யூனிஃபார்ம் போட்டுட்டா எல்லாரையும் அடிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குன்னு நினைக்காத. நான் உன்னை திருப்பி அடிச்சேன், அது உனக்கு தான் அவமானமா போகும். காலேஜில் படிக்கிற பசங்க போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி நீ போய் கேஸ் போடுவ. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன் நினைச்சியா? அதான் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து அவங்கள வெளியே அனுப்பி விட்டேன். உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா உண்மையா போதைப் பொருள் விற்பாங்கல்ல, அந்த குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன பசங்க மேல கேஸ போட்டுட்டு தெரியாத. ஏய் 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 ஏய், என்னடா என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? ஸ்டேஷனுக்குள்ள பூந்து லாக்அப் ஓபன் பண்ணி அக்யூஸ்டுங்களை ரிலீஸ் பண்ணி வச்சிருக்க. உன்ன என்ன பண்றேன்னு பாக்குறியா? வாடா. யோ சார், அந்த புடி சாவை எடுத்துட்டு வாயா. சார் இந்தாங்க குடு. அவனுங்களை வெளியே அனுப்புனல்ல, இப்ப அவனுங்களுக்கு பதிலா நீ உள்ள இரு. உன் மேல போதைப் பொருள் கேஸ்ல இருந்து எல்லா கேஸையும் போட்டு உன் லைஃப் ஃபுல்லா உன்னை உள்ளே இருக்க வச்சு காட்டுறேன். யோ சார், நான் சொல்ற வரைக்கும் இவன் இங்க உள்ளதான் இருக்கணும். ஓகே சார். புடி. அவனுங்களை விட்ட மாதிரி இவனையும் வெளியே விட்ட ஜாக்கிரதை. சக்தி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எங்க வரட்டும்? சரி, நான் உடனே வந்துடுறேன். நீ வந்துரு. பை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மோனிகா. மோனிகா, குஷிக்கு ஏதோ ஆயிடுச்சு. மோகன், எனக்கு பயமா இருக்கு, என்ன காப்பாத்து. மோகன், ராதா, மோகன். குஷி கண்டிப்பா இங்கதான் எங்கேயோ இருக்கா, நல்லா தேடுங்க. ஒண்ணு ஆகாது குஷிக்கு, ஒண்ணு ஆகாது. குஷி குஷி எங்க எல்லாரையும் விட்டு நீ ஒரேடியா போய் பல வருஷம் ஆயிடுச்சு துளசி. ஆனாலும் எனக்கு தெரியும், உன் பொண்ணு குஷியை நீ என்னைக்குமே தனியா விட மாட்ட. நிழல் போல எப்பவுமே அவ கூடவே இருப்ப. ஆனா இப்ப குஷிய காணோம். ஒருவேளை உனக்கு அது தெரியும்னா எங்களுக்கு தெரியப்படுத்து. ப்ளீஸ், தயவு செஞ்சு என்கிட்ட பேசு துளசி. ஒரு தாயா உன் மனசு இப்ப எவ்வளவு பதறும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ குஷி கூடவே இருப்பியே, எப்படி நீ அவளை தவற விட்ட துளசி? துளசி, இத பாருமா, நம்ம 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா குஷி மேல ஒரு தாயா நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கியோ அதே அளவுக்கு நானும் பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ப்ளீஸ், குஷி எங்க இருக்கான்னு என்கிட்ட சொல்லு துளசி. ப்ளீஸ், எனக்கு ஏதாவது ஒரு வழியில குஷி இப்ப எங்க இருக்கான்னு தயவு செஞ்சு தெரியப்படுத்து. வா துளசி, ப்ளீஸ் துளசி, ஏதாவது சொல்லு. இல்லம்மா, குஷி எங்க இருக்கான்னு தெரிஞ்சா நான் விட்டுருவேனா சொல்லுங்க. என் பொண்ணு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. ப்ளீஸ் துளசி, தயவு செஞ்சு சொல்லு. இங்க பாரு, ஒருவேளை குஷி எங்க இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா இந்த ஃப்ளவர் வாஸ் இங்கே இருக்கட்டும். ஆனா குஷி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாதுன்னா இதை தள்ளி விட்டு எனக்கு அதை தெரியப்படுது துளசி. துளசி, இத பாரு, நீ இப்போ எவ்வளவு கவலையா இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப இப்படி நடந்ததுக்கு நீ காரணம்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாத துளசி. எல்லா அம்மாக்கள் மனசுமே இப்படிதான். குழந்தைங்க என்ன தப்பு பண்ணாலும் எவ்வளவு சேட்டை பண்ணாலும் சரி, அது எல்லாத்துக்குமே காரணம் நாம தான் நாமளே நினைச்சுக்குவோம்.
கிருஷ்ண பரமாத்மா எவ்வளவு சேட்டை பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. தன்னை தானே காயப்படுத்திப்பாரு. ஆனா அவங்க அம்மா யசோதா எப்பவுமே அது தன்னுடைய தப்புன்னு தான் நினைச்சுக்குவாங்க. ஆனா துளசி, நீ எதுக்குமே கவலைப்படாத. நீ மனசு விட்டுறாத துளசி. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நம்ம குஷி நல்லாதான் இருப்பா. குஷிக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். நீ தயவு செஞ்சு வருத்தப்படாத. குஷியை நிச்சயமா தேடி கண்டுபிடிச்சிருவோம். நான் உனக்கு சத்தியம் பண்றேன் துளசி. கடவுளே, எங்க குஷி எங்க இருந்தாலும் அவன் நல்லபடியா இருக்கணும். உன்னதான் மலை போல நம்பி இருக்கேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க குஷியை பத்தி கவலைப்படாதீங்க. அப்புறம் அவளுக்காக நீங்க கல்யாணம் பண்ணாம சுத்திட்டு இருந்தீங்களே, அந்த பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. இனிமே உங்களுக்கும் மோகனுக்கும் நடக்க போறத மட்டும் யோசிங்க, என்ஜாய் பண்ணுங்க. உன்கிட்ட நான் கடைசியா இத கேக்குறேன். ஒழுங்கு மரியாதையா சொல்லு, குஷிய நீ இப்ப என்ன பண்ணி தொலைச்ச? அட கொஞ்சம் நிதானமாயிருமா தாமினி? அடிபட்டுற போது என் பையனுக்கு. குஷி போயிட்டா, ராதாவும் போயிடுவா. சீக்கிரமா சந்தோஷமா கொண்டாடுங்க. ஏன்னா எந்த வேலைக்காக என்ன வர வச்சிங்களோ அந்த வேலை முடிஞ்சிடுச்சு. இன்ஃபேக்ட் உங்களுக்கு 2 வேலை செஞ்சு கொடுக்குறேன், அதுவும் ஃப்ரீயா. நீ என்ன முட்டாளா சொல்லு? குஷி ஒன்னும் சாதாரண குழந்தை கிடையாது. மோகனோட ஒரே செல்ல பொண்ணு அவ. ஒருவேளை இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீதான் இருக்கன்னு மட்டும் அவனுக்கு தெரிஞ்சுது, இந்த உலகத்துல உனக்கு ஓடி ஒளிய இடமே இல்லாம போயிடும் பாத்துக்க. மோகனை பத்தி உனக்கு தெரியாது. அவனோட பொண்ணு இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவன் தேடி கண்டுபிடிச்சே தீருவான். புரியுதா? வாமா. நில்லுங்க. ஒருவேளை அவ இந்த உலகத்துல இல்லனா, நான் குஷியை ரொம்ப கீழே பூமிக்கு அடியில நான் தள்ளி விட்டுருக்கேன். கொல்லுட்டியா? குஷி, 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 நான் பேசுறது உனக்கு கேக்குதா? குஷி, குஷி, நான் இங்கதான் இருக்கேன். குஷி, ராதா இங்கதான் இருக்க. என் குரல் கேக்குதா? குஷி, ஏதாவது பேசு. குஷி, குஷி, நாங்க கத்துறது கேக்குதா? குஷி, கேக்குதா? குஷி, குஷி, நாங்க பேசுறது கேக்குதா? குஷி, குஷி, குஷி. அங்க குஷி குஷி கிடைச்சிட்டா போல இருக்கு. அவளோட பணம் தான் கிடைச்சிருக்கும். ஆமா அம்மா, இவன் குஷியை கொன்னுட்டாமா? நிஜமாவே கொன்னு இருக்கான். சரி சரி சரி, அமைதியா இரு, டென்ஷன் ஆகாத, அமைதியா இரு. நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். தைரியமா இரு. நீ நிஜமாவே குஷியை கொன்னுட்டியா? இட்ஸ் ஓகே, தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, வேலை முடிஞ்சது. அந்த நினைப்பு வேற இருக்கா உனக்கு? நீ இப்ப யாரை கேட்டு குஷியை கொன்ன? இங்க பாருங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இந்த வேலைக்கு நான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் எல்லாம் கேட்க மாட்டேன். ஜஸ்ட் காம்ப்ளிமெண்டரி நினைச்சு வச்சுக்கோங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நல்லா இருக்கே. எங்க வாங்குனீங்க? ஐயோ, இது வீட்ல பண்ணது. நான் தான் சொன்னனே, ஆலிவ் ஆயில். இதெல்லாம் என் பெரிய மக பண்ணது. மது, இங்க வாமா. இவதான் என் பெரிய பொண்ணு மதுமிதா. ஓ, லிட்ரேச்சர்ல MA பண்ணிருக்கா, கோல்டு மெடலிஸ்ட். இப்போ லெக்சரரா வேலை பார்க்கறா. தட்ஸ் கிரேட். ஆனா ரொம்ப சிம்பிளா சாதுவா இருக்காங்க.
இவ சிம்பிள்லாம் கிடையாது, பயங்கர காம்ப்ளிகேட்டட்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். எனக்கு எல்லாத்தையும் வெளிப்படையா பேசிதான் பழக்கம். மாயா ஆசைப்படுற பையனை நேர்ல பார்க்கணும் தான் வந்தோம். மாயா கல்யாணம் பண்ணிக்க போற பையனோட வாழ்க்கைய செட்டில் பண்ண வேண்டிய கடமை என்னோடது. மாயாவுக்கும் ஜீவாக்கும் கிராண்டா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கிஃப்ட்னு கோல்ட், டைமண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், கார் எல்லாமே தரேன். ஜீவாக்கு 2 இண்டஸ்ட்ரி ஓபன் பண்ணி கொடுக்கறேன். அந்த 2 இண்டஸ்ட்ரியும் என் தங்கச்சி பேர்ல தான் இருக்கும். அவ தான் அதுக்கு ஓனரா இருப்பா. அஃப்கோர்ஸ் ஜீவாவே அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் ஒன் கண்டிஷன், கல்யாணத்துக்கு முன்னாடியே இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு ஜீவா ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணணும். சாரி, என் தங்கச்சியோட ஃபியூச்சர் சேஃபா இருக்கணும்னு தான் நான் இவ்வளவும் சொன்னேன். உங்களுக்கு என் மேல இருக்கிற அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி மாயா என் லைஃப் பார்ட்னரா வரதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க சொல்ற எல்லா விஷயமும் எனக்கு ஓகே தான். ஆனா எனக்கு இப்ப இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. என்ன ஜீவா, என்ன பேசிட்டு இருக்க? அம்மா ப்ளீஸ். மாயா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் எங்க வீட்டுல தான் இருந்தாகணும். ஏன் சம்பாத்தியத்துல தான் அவ வாழ்ந்தாகணும். என் பொண்டாட்டியை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு யாரோட சப்போர்ட்டும் ஹெல்ப்பும் எனக்கு தேவையில்லை. என் லைஃபை எப்படி பிளான் பண்ணணும்னு எனக்கும் சில கனவுகள்லாம் இருக்கு. அதுக்கு உங்க பணத்தை யூஸ் பண்ண எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. என் கனவுகளை நிறைவேற்றுறதுக்கு தேவையான ஐடியாஸ்லாம் என்கிட்ட ரெடியா இருக்கு. ஆனா அது அடுத்தவங்க பணத்துல இல்லை, என்னோட சொந்த உழைப்புல. அதை நான் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கும் மாயாக்கும் கல்யாணம். டேய், கல்யாணத்துக்கும் பிசினஸ்க்கும் என்னடா சம்பந்தம்? இதெல்லாம் ஒரு காரணமா? அம்மா நிஜமா சொல்லணும்னா இன்னொரு காரணமும் இருக்கு. இவ என் அக்கா. இவ நினைச்சிருந்தா என்னைக்கோ கல்யாணம் ஆகி போயிருக்கலாம். ஆனா தான் வாழ்க்கையை தியாகம் பண்ணி இந்த வீட்டுக்காக இன்னைக்கு வரைக்கும் உழைச்சுக்கிட்டு இருக்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்தா, இத வச்சு அவனை போட்டுரு. அத்தை, இத பாரு தமன்னா, பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. வேற யாரும் வரத்துக்குள்ள சட்டு புட்டுன்னு காரியத்தை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பணும். ஐயோ அத்தை, அவன் தானே தெரியாம எப்படி அத்தை? ஷோ, இங்க அவனை தவிர வேற யாரும் இல்ல, நாம மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அவன் இல்லாம வேற யாரா இருக்க முடியும்? தமன்னா, அவன் தான் நல்லா பாரு. ஆமா தமன்னா, அவன் தான். என்ன யோசிக்கிற? இங்க அவனை தவிர வேற யாரையும் காணும். அது மட்டும் இல்ல, எதுக்காக மறைஞ்சு நிக்கணும்? இந்த அப்படி போ. ஐயோ அத்தை, மா கொடுங்கம்மா. டேய், அவனை நான் முடிச்சு காட்டுறேன் பாருங்க. டேய், நிச்சயமா அவன்தான், சந்தேகம் இல்லாம அவன்தான். இங்க இருந்து சுட்டா வேலைக்கு ஆகாது. நீ பக்கத்துல போய் சத்தம் இல்லாம அவனை போட்டுற. சரிம்மா. பதுங்கி போ, நாங்க மறைஞ்சு நின்று பாக்குறோம். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். பார்த்து போ. என்ன
மெதுவா பக்கத்துல போய் சுடு, பக்கத்துல போ. நான் பாத்துக்கிறேன், நீங்க அங்கேயே இருங்க. அத்தை, நம்மளும் போயிட்டே இருக்கலாம். வாங்க போவோம். அங்க நிக்கிறோம். பேசாம இருங்க, நான் பாத்துட்டேன். ராணி பாம்பை பார்த்தா பயந்துருவா, அதனால பாப்பாக்கு தான் ஆபத்து. என்ன ஆச்சு இந்த கதவுக்கு? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயா, பணத்தை ராமையா அண்ணன் தாயா எடுத்திருக்காரு. அட கடவுளே. அப்படி போடு. அணைய போற விளக்கு தான் பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க. அது கரெக்ட் தான் போல இருக்கு. திருடின பணம் மாற்ற வரைக்கும் என்ன பேச்சு பேசுனீங்க? திருடனை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு ஊர் முழுக்க தேடின கதையால இருக்கு. பாத்தியா எழில், இந்த ஆளே பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு மத்தவங்க ரூம்ல பணத்தை தேடுற மாதிரி டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இல்லைங்கய்யா, நான் இந்த பணத்தை எடுக்கலைங்கய்யா. என் பேக்குக்கு இந்த பணம் எப்படி வந்ததுன்னே தெரியாதியா. சத்தியமா இந்த பணத்தை நான் எடுக்கவே இல்லைங்கய்யா. அம்மா, நான் எடுக்கலமா. யோ, சும்மா நடிக்காத. நீ பணத்தை எடுக்காம பணம் அதுவா கால் முளைச்சு உன் பேக்ல வந்து உட்காந்துக்குச்சா? மேடம், பணம் அவர் பேக்ல இருந்ததால அவர் தான் பணத்தை எடுத்திருக்கணுமா என்ன? வேற யாராவது கூட அவரை மாட்டி விடணுங்கிறதுக்காக வேணும்னே பணத்தை அவர் பேக்ல வச்சிருக்கலாம்ல. ஏய், நீ என்ன திருடனுக்கு சப்போர்ட்டா? மேடம், திரும்பவும் அவர் அப்படி சொல்லாதீங்க. எனக்கு ராமையாவை பத்தி நல்லா தெரியும். அவரு கண்டிப்பா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டாரு. எத்தனை வருஷமா இந்த குடும்பத்துக்காக அவர் உழைச்சிட்டு இருக்காருன்னு தெரியுமா? அதனால அவரு திருடி இருக்க மாட்டார்னு சொல்ல வரியா? இத்தனை வருஷத்துல அவர் என்னெல்லாம் திருடினாரோ யாருக்கு தெரியும்? இந்துமதி இருந்த வரைக்கும் அவ கண்டுபிடிச்சிருக்க மாட்டா. இப்ப எழில் இருக்கிறதால உண்மை வெளிச்சத்துக்கு வந்துருச்சு, அவ்வளவுதான். என்ன ராமையா, நான் சொல்றது கரெக்ட் தானே? இந்த பணத்தை தவிர இத்தனை வருஷத்துல வேற என்னெல்லாம் திருடி வச்சிருக்கீங்க? நான் ஒண்ணும் உங்களை மாதிரி இல்லம்மா. 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ காணாம போயிட்டு இப்ப திடீர்னு இங்க வந்து ராஜாங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த குடும்பம் எனக்கு கோவில் மாதிரி. செத்தாலும் அப்படி ஒரு தப்ப மட்டும் நான் என்னைக்கு பண்ண மாட்டேன். இன்னொரு தடவை என்ன திருடுன்னு சொன்னீங்க, மரியாதை கேட்டுரும். ஆமா, என்ன சொன்ன? உன்ன வேண்டாம் மனம், வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன எழில், ஒருத்தன் பணத்தை திருடினது இல்லாம என்னையே மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். நீ பொறுமையா இருக்க சொல்ற? நாம இப்படி ஆனதுக்கு அப்புறம் வீட்டுல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்பவே இந்த ஆளை வீட்டை விட்டு அனுப்பு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எழில், கவின் சொல்றது உண்மையா? ஆமாமா, பணத்தை செல்வி தான் எடுத்திருக்கா. எழில், வீடியோல செல்வி ஆன்டி ரூமுக்கு போனது ரெக்கார்ட் ஆயிருக்கா? ஆமா மனோ, நீயே பாரு. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல? எவ்வளவு தைரியம் இருந்தா வேலை செய்யற வெட்டிய பணத்தை திருடி இருக்க? வாய் திறக்காத. பேசாத. நல்லாடி வாங்க. வாய் திறக்காத. பொண்ணு திருடுவியா? ஓடு. மனோ, ஏய், வாய் திறந்தா கொன்னுடுவேன். செல்வி, உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். இப்படி பண்ணலாமா நீ? பணம் ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட கேட்டுக்கலாம்ல, நானே கொடுத்திருப்பேனே. நீ ஏன் இப்படி திருடின? அதான் கேக்குறாங்கல்ல, எதுக்காக பணத்தை திருடினேன்னு சொல்லு. சொல்லுடி. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் தெரியாம பண்ணிட்டேன். என்னது தெரியாம பண்ணிட்டியா? அடுத்தவங்க லாக்கர்ல இருந்து பணத்தை எடுக்கிறது தப்புன்னு உனக்கு தெரியாது? தெரியுங்க ஐயா, எனக்கு அவசரமா பணம் தேவைப்பட்டுச்சு, அதான் வேற வழி இல்லாம எடுத்துட்டேன் ஐயா. என்ன சொல்ற நீ? அப்படி என்ன அவசரம் உனக்கு? எங்க அப்பாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. டாக்டர் உடனே பணத்தை கட்டலன்னா ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு பணத்தை திருடிட்டேன். ஐயோ, இந்த விஷயத்த பணத்தை திருடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் ஆபரேஷன் பண்ணிருக்க மாட்டேனா? எழில், அதெல்லாம் இவளுக்கு புரியாது. என்னதான் ரீசன் சொன்னாலும் இவ திருடினது தப்புதான். அதுக்குண்டான தண்டனைய இவ அனுபவிச்சுதான் ஆகணும். ஏய் செல்வி, ராமையா சொன்னதுதான் உனக்கும். இந்த வீட்டை விட்டு வெளியில போ. அம்மா, நீங்களே என்ன? ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு எதுவும் நடக்காதுங்க ஐயா. மன்னிச்சிருங்க ஐயா. என்னதான் நீ அழுது புரண்டாலும் நீ செஞ்ச தப்ப மன்னிக்க முடியாது. ஒழுங்கா வீட்டை விட்டு போ. போடி. மனோ, அம்மா வேணாம். வேண்டாம். இல்ல எழில், இவ பணத்தை எடுத்திருக்கா. பரவாயில்ல மனோ, ஏதோ அப்பாவோட ஆபரேஷனுக்கு எடுத்ததா சொல்றான். குடும்ப கஷ்டம்னு சொல்றான். தப்பா உணர்ந்துட்டால, அதனால அவளை மன்னிச்சிடலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. பாரு, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். இதுவே கடைசியா இருக்கட்டும். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ரொம்ப நன்றி கடவுளே. இப்ப மட்டும் விக்ரம் என் பக்கத்துல இருந்திருந்தா நிச்சயமா என் கண்ணீரை தொடச்சு விட்டுருப்பாரு. இது ஆனந்த கண்ணீர்னு சொன்னாலும் சந்தோஷத்துல கூட நீ அழக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லியிருப்பாரு. மேடம், இப்ப ஏன் மேடம் அழுவுறீங்க? அதான் விக்ரம் சார் இருக்கிற இடம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம். இது கவலைப்பட்டு அழற கண்ணீர் இல்ல விக்கி. கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்கான ஒரு ஆனந்த கண்ணீர் தான். நான் விக்ரம பார்க்காம அவர் எங்க போனாருன்னு தெரியாம 2 நாளா ரொம்ப தவிச்சு போயிட்டேன் தெரியுமா. விக்ரம் இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி நரகத்துல இருந்த மாதிரியே இருந்துச்சு. விக்ரம்க்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சு நான் செத்து பொழைச்சிட்டு இருந்தேன். விக்ரம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே தான் எனக்கு மனசே லேஸ் ஆச்சு விக்கி. விக்கி, எனக்கு ஒரு ஆசை இருக்கு விக்கி. பொண்ணுங்க சும்மாவே ஆசைன்னு சொன்னா அதுல பெருசா ஏதோ இருக்குன்னு அர்த்தம். சொல்லுங்க, கேக்குறேன். விக்ரம்க்கு பழைய ஞாபகம் வந்து என்னை பார்த்து அதே பாசத்தோட ஒரே ஒரு வாட்டி மகான்னு கூப்பிட்டா மட்டும் போதும் விக்கி. அடுத்த செகண்ட் நான் செத்துற கூட தயாரா இருக்கேன். அது சரி, அடுத்த செகண்டே நீங்க செத்துட்டா அப்புறம் உங்க அத்தை நந்தினிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதெல்லாம் யார் பாப்பா? அதுவும் சரிதான்.
நான் ஏன் சாவணும்? இந்த நிலைமைக்கு என்ன ஆளாக்குன நந்தினி அத்தை தான் ஜெயிலுக்கு போகணும். நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தாங்க. அப்பாடா மேடம், இப்பதான் உங்க முகத்துல சிரிப்பே வருது. இங்க பாருங்க மேடம், இந்த இயற்கை இருக்குல்ல, அது எங்க எப்படி யாருக்கு என்ன பண்ணணும்ன்றத அது தெளிவா முடிவெடுக்கும். மேடம் ஒன்று கவனிச்சிங்களா? திருச்சியில நீங்க 2 பேரும் ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரிஞ்சுக்காம இருந்தப்போ கூட இப்ப திரும்பவும் மீட் பண்ணி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப விக்ரம் சாருக்கு பழைய நினைவெல்லாம் வரலைன்னா கூட நீங்க பழைய மகாவா விக்ரம் சாரை லவ் பண்ண வைக்கிறதுக்காக அவரை இப்ப நீங்க லவ் பண்றீங்க. எப்பா, காதல்னாலே பெரிய போராட்டம் தான் இல்ல? இருக்காதா பின்ன? ஆனா லவ் பண்ணும்போது வர போராட்டங்களை காதலிக்கிறவங்க ஈஸியா சமாளிச்சிருவாங்க. ஆனா அவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க காதலை பிரிக்க சுத்தி இருக்கிறவங்க பிளான் போடும்போது அந்த காதலிக்கிறவங்களோட பாடு ஒரு மாதிரி திண்டாட்டமா இருக்கும். ஆனா உங்க விஷயத்துல ரெண்டுமே நடந்துகிட்டு இருக்கு மேடம். லவ் பண்ணும் போதும் போராடினீங்க, இப்ப கல்யாணத்துக்கு அப்புறமும் லவ் பண்றதுக்காக போராடிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க மனசு லேசா இருக்குன்னு சொன்னதை கேட்டப்ப எனக்கும் சந்தோஷமா இருக்கு மேடம். மேடம், இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை மேடம். இனி நீங்க சொன்னதெல்லாம் தான் மேடம் நடக்க போகுது. விக்ரம் சாருக்கு எப்படியும் பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடும். அவரு உங்களை பார்த்து மகான்னு கண்டிப்பா கூப்பிடுவாரு. நீங்களும் அவரை பார்த்து விக்ரம்னு கூப்பிட போறீங்க. 2 பேரும் பீச்சில் அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சு சந்தோஷப்பட போறீங்க. பாருங்களேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எதை கேட்கிற புவனா? எது கேக்குறேனா? நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கீங்க, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு உங்க யாருக்கும் தோணல? கேள்விப்பட்டதும் பதறி அடிச்சு ஓடி வரேன். உங்க உடம்புக்கு என்னாச்சு? இப்ப எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒண்ணு இல்ல புவனா, இது ஒரு சாதாரண விஷயம்தான். உயிர் பழிச்சு வந்ததே பெரிய விஷயம்னு கேள்விப்பட்டேன். ஆனா நீங்க சாதாரண விஷயம்னு சொல்றீங்க. நேத்து வரைக்கும் நம்ம எதிரினே வச்சுக்கோங்க, ஆனா இப்போ நான் இந்த வீட்டு சம்பந்திங்க. அந்த அடிப்படையிலாவது நீங்க யாராவது சொல்லிருக்கலாம்ல. ஒரு சின்ன விஷயத்துக்கு எதுக்கு எல்லாரையும் கலவரப்படுத்தணும்னு தான் சொல்லாம இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி சமயங்கள் வரும்போதுதான் நமக்கு சில பேருடைய அருமைகள் தெரிய வரும். கோவில்ல நான் மூச்சு பேச்சு இல்லாம கீழே விழுந்து கிடந்தப்போ உதவி செய்ய ஆள் இல்லாம ஜானகி தான் தவிச்சு போயிட்டா. நல்ல நேரத்துல அங்க மாயா வந்து என்ன தூக்கி ஜீப்ல வச்சு வேகமா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டா. அவ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை. சரி, சொல்ல வந்த விஷயம் வேற ஏதாவது இருக்கா? கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிட்டு இருக்கே, அத பத்தியும் கொஞ்சம் பேசிட்டு போலாம் தான் வந்தோம். இப்போ ரகுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு, அதனால இவன் கல்யாண வேலையில செய்ய வேண்டான்னு யோசிக்கிறான். ஆமா, அவர் இப்போ ரெஸ்ட் எடுக்கிறது தான் முக்கியம். அப்போ கல்யாணத்தை தள்ளி வைக்கிறோமா என்ன? எதுக்குன்னு தள்ளி வைக்கணும்? ரகுராம் இல்லனா என்ன? அவருக்கு அடுத்து வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட பேசிப்போம். அத்தையம்மா இருக்காங்க, ஜானகி இருக்காங்க, சிவராமன் இருக்காரு. இவங்கள வச்சு மத்த வேலையெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கிற பொறுப்பை நான் வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். இவங்களெல்லாம் தாண்டி அப்படி யாரு? இன்னைக்கு என்ன புதுமையோ அதையும் நாம காலங்காலமா கடைபிடிக்கிற அந்த பழமையையும் கலந்து இந்த கல்யாணத்தை சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒருத்தரை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். பீடிகையே பலமா இருக்கே.
அப்போ ஆளும் பெரிய ஆளா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சஸ்பென்ஸ் எல்லாம் தாங்குற வயசு எங்களுக்கு இல்ல. அது யாருன்னு சீக்கிரம் சொல்லுங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம மாயாதான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க ஃபேன் கூட போடாம உட்கார்ந்திருக்கீங்க? வேணாம் விடு. குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரட்டா? வேணும்னா கேக்குறேன். ஐயோ வேர்க்குதுங்க, தொடச்சுக்கோங்க. ஏய் உனக்கு என்ன வேணும்? என்ன சொல்லணும்னு வந்திருக்கியோ அத சொல்லு. அது நான் பொறுப்பா மாயா கிட்ட கொடுத்தது அந்த புவனேஸ்வரிக்கு பிடிக்கல. நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் போய் அந்த சின்ன பொண்ணு கிட்ட பேசணுமான்னு அவ யோசிக்கிறான். நான் சொல்றது சரிதானே? அது மட்டும் இல்லைங்க, அம்மாவுக்கு பிடிக்கல, பத்மாவுக்கு பிடிக்கல, பார்வதிக்கும் பிடிக்கல. உங்களுக்கு தெரியாதது இல்ல, கல்யாணம்ங்கிறது எல்லாருமா சந்தோஷமா சேர்ந்து பண்ண வேண்டிய விஷயம். எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு, இவ்ளோ பெரிய விஷயத்த நீங்க எப்படி அவகிட்ட ஒப்படைச்சீங்கன்னு. அவளை வீட்டுக்குள்ளேயே வர வேணாம்னு சொன்ன ஒருத்த இன்னைக்கு அவளை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன்னா அதுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு ஏன் என் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க எல்லாருமே மாயாவ இன்னும் பழைய மாயாவாவே பாக்குறாங்க. நான் மாயாக்குள்ள நடந்த மாற்றத்தை தான் பாக்குறேன். வாழ்க்கை அவளுக்கு பல சோதனைகளை வச்சது, பல பரீட்சைகளை வச்சது. அதுல எல்லாத்துலயுமே அவ ஜெயிச்சு நம்ம குடும்பம் நம்ம கௌரவம்னு பிடிவாதமா நிக்கிறான். இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் நாளைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரப்போ நம்ம பக்கம் நிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அது தனாவா இருக்கட்டும், சீனுவா இருக்கட்டும். ஆனா மாயா இதையெல்லாம் தாண்டி நம்ம கூட நிப்பான்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். இதையெல்லாம் தாண்டி என் மனசுக்குள்ள தோணுன ஒரு காரணத்தை சொல்லட்டுமா? சொல்லுங்க. நமக்கு ஒரு பையன் இருந்திருந்தா அவன் தானே இந்த கல்யாணத்தை நம்ம ஸ்தானத்துல நின்னு நடத்திருப்பான். நான் மாயாவ ஒரு பொண்ணா மட்டும் பார்க்கல, என்னோட பையனாவும் பார்க்கிறேன். தப்புன்னு தோணுறத முன்னாடி நின்னு எதிர்த்து பேசுறதாகட்டும், தான் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சதும் இறங்கி மன்னிப்பு கேட்கறதாகட்டும், ஒரு பிரச்சனைன்னு வரப்போ சொந்த அப்பாவாவே இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு நமக்காக நிக்கிறதாகட்டும். எனக்கு ஒரு பையன் இருந்தா அவன் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேனோ அந்த ஆசையோட வடிவமா மாயா இருக்கா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய், ஆட்டோ வருது கண்ணுக்கு தெரியலையா? குறுக்க வந்து வண்டி நிறுத்திருக்க. இதெல்லாம் வாய்க்கு வக்கனையா பேசு. அங்க பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ள முன்னாடி அப்படியே ஏதோ தஞ்சாவூர் பொம்மை மாதிரி வந்து நிக்கிற. ஏதோ கேக்குற கேள்விக்கு ஸ்கூல் குழந்தை மாதிரி பதில் சொல்ற நீ. ஆனா எப்பா அன்னைக்கு என்னமோ அந்த பேச்சு பேசுன, எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல, எனக்கு இதெல்லாம் பண்ண வேணாம், என் குடும்பத்தை பார்க்கணும், அப்படி இப்படின்னு. நான் கூட உன்னை ரொம்ப நல்லவளா இருப்பியோன்னு நினைச்சிட்டேன்டி. அப்படியே மாறிட்டியே. ஏய், நான் என்னமோ உனக்கு காதலிச்சு ஏமாத்துற மாதிரி இல்லடா பிகு பண்ணிட்டு இருக்க. தபாரு என்ன காதலிக்க வச்சல்ல, எப்ப பார்த்தாலும் மாற அத பண்ணிட்டா மாற இத பண்ணிட்டான்னு எல்லாத்தையும் சும்மா சும்மா உசுப்பேத்தி விட்டு கடைசியில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உடச்சிட்டல. நான் பண்ண பெரிய தப்பே உனக்கு பாவம் பார்த்ததுதான். இப்பதான் உங்களுக்கு அப்படி தெரியுதோ? நல்லா இருக்கு. ஒரு அம்மா இல்லாத பையன்கிட்ட பாசத்துக்காக ஏங்குற ஒரு பையன்கிட்ட இவ்வளவு அக்கறையா இருந்தா அவன் லவ் பண்ணதான் செய்வான். இது கூட தெரியாதா உனக்கு? தெரியாம தானே இப்ப வந்து உன்கிட்ட மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்க.
இந்த பார், அதெல்லாம் இல்ல. நீ அவன் முன்னாடி பொம்மை நின்னது எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் செட் ஆகாது, இதெல்லாம் வேணாம்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடு. ஹே, என்ன நீ என் புருஷ மாதிரி ஆர்டர் போட்டுட்டு இருக்க? அப்போ உன்னை கட்டிக்கிட்டு புருஷனா வந்து ஆர்டர் போட்டா நான் சொல்றதெல்லாம் கேட்பீங்களா? நான் முறைகிற சொன்னா புரிஞ்சுக்கடி. என்னால அப்படிலாம் உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுற முடியாது. எங்க அம்மா அடையாளம் காட்டின பொண்ணு நீ, எப்படி விட்டு போக முடியும்? ப்ளீஸ் டி, தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை உன் மனசுல என்ன இருக்குன்னு மறைக்காம சொல்லு. இந்த பார், என் மேல இருக்கிற கோவத்துல இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல போறியா? யாரு சொன்னாலும் நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா சுத்தமா இல்ல. எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணாங்க. உங்க அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து நான் சும்மா வந்து நின்னேன், அவ்வளவுதான். அதுக்காகலாம் நான் உன்னை கல்யாணம் பண்ணி பண்ணலாம் நினைச்சுக்காத. சத்தியமா அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. டார்லிங், அதை நான் பாத்துக்கிறேன். நீ வேற யாரையும் கட்டி கூடாது, அவ்வளவுதான் எனக்கு வேணும். மத்தபடி எல்லாம் நோ ப்ராப்ளம். இங்க இருந்து கிளம்புறியா? உன்கிட்ட தான் சொல்ற, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறியா? யாராவது பார்க்க போறாங்க. இது என்ன உங்க ஒப்பம் போட்டுறோட? உனக்கு வேணா நீ கிளம்பு, நான் இங்கதான் நிப்பேன். நீ இங்கே நில்லு, நான் போறேன். எனக்கு இப்படி தூக்கம் வருது. பை. ஏய், போடா. லவ் யூ. ரிலாக்ஸ் மாறா, அவ உனக்கு தான். எவன் நினைச்சாலும் அதை மாற்ற முடியாது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் உன்கிட்ட அவ்வளவு சொல்லியும் நீ கேட்காம எனக்கு சம்மதம்னு ராமச்சந்திரன் சார் கிட்ட சொல்லிருக்க. நான் உன்கிட்ட ஏற்கனவே கிளியரா என்னோட முடிவு என்னன்னு சொல்லிட்டல. எனக்கு இப்போ கல்யாணம் பண்ற ஐடியா இல்ல. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். உன் வீட்டுல நீயே சொல்லி உங்க எல்லாருக்கும் புரியவே. நான் பேசினா அது தப்பா இருக்கும். நீ என்னடி சொன்னதையே சொல்லிட்டு இருக்க? நான் உன் அக்கா தானே. நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதா? எனக்குன்னு உன் மேல எந்த உரிமையும் இல்லையா வீரா? ஏய், அது வேற இது வேற. இது என்னோட லைஃப். நான் ஒரு விஷயத்த வேண்டான்னு சொல்லும்போது அதையே ஏன் புடிச்சிட்டு இருக்க? முதல்ல நீ எப்படி முடிவெடுக்கலாம்? நீ நல்லா யோசிச்சு பாரு. உன் கல்யாணத்துல கூட நான் உன்னோட முடிவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தேன். நீ சம்மதம்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே இந்த கல்யாண பேச்சு வீட்டுல ஆரம்பிச்சோம். இல்ல நாங்க எதுவும் ஃபோர்ஸ் பண்ணோமா? நீ எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சேனா தயவு செஞ்சு இந்த பேச்சை இதோட விட்டுரு. நீ ராமச்சந்திரன் சார் கிட்ட கிளியரா போய் சொல்லிரு, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. உன்னை அவ்வளவு தூரம் அவன் மாத்தி வச்சிருக்கானா? ஏன் வீரா இப்படி புடிவாதம் பிடிக்கிற? கண்மணிக்கு அமைஞ்ச மாதிரி இது ஒரு நல்ல சம்பந்தம் வீரா. விட்டா இந்த மாதிரி வேற அமையாது. மா, உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா? வீரா, நீ நம்ம ஃபேமிலிக்காக கல்யாணம் வேண்டான்னு சொல்றது எங்க 2 பேராலையும் ஒத்துக்க முடியாது. எங்களுக்கும் மனசாட்சி இருக்குடி. உன்னை வருத்தி நாங்க வாழணுமா? நீ கஷ்டப்படுறத நான் பார்த்துட்டேன்டி. நீ நல்லா வாழ்றதையும் நான் பார்க்கணும். என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா வாழ்றத நான் பார்க்கணும்டி. ஒத்துக்க வீரா. வீரா, நல்ல ஃபேமிலி. மாப்பிள்ளையும் நல்லா படிச்சு வேலையில இருக்காரு. எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. உன்னை நல்லா வச்சுப்பாங்க. ஜாதகம் பொருத்தம் எல்லாமே நல்லா இருக்கு. அப்படிலாம் இருக்கும்போது இந்த சம்பந்தம் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு ஆதங்கத்துல தான் மாமா கேட்டதும் உனக்கு சம்மதம்னு சொல்லிட்டேன். ராகவா, அப்பா இங்க வா. சொல்லுங்கப்பா. அது வீராவுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கதா கண்மணி சொன்னா. மாப்பிள்ளை வீட்லயும் சொல்லிட்டேன். அப்படியாப்பா? ஆமாடா. இந்த நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் நாம தான் பண்ணணும். எல்லாம் பண்ணிடலாம்ப்பா.
பக்கத்துல வசதியான ஹால் எங்க இருக்குன்னு விசாரி. அப்படியே நல்ல கேட்டரிங் சர்வீஸா பாரு. நான் பாக்குறேன்ப்பா. ஏய், அப்புறம் கண்மணி அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்காட. வந்ததும் அவகிட்டே ஒரு வார்த்தை சொல்லிடு. சரிப்பா. என்ன என்ன இப்ப எதுக்கு நான் இவ்வளவு அவசரமா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கேன்? கொஞ்சம் பொறுமையா தான் பண்ண என்ன? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.